எனக்கு வாய் சரியில்லை, நீ பேசு. ஐயோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க? நிறைய பேர் இந்த சேனல்லையும் சரி அந்த சேனல்லையும் சரி கேட்டிருந்த ஒரே கேள்வி, என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் இல்லைன்னா மேக்கப் வீடியோ அப்படி சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்துச்சு. சரி, இன்னைக்கு கொஞ்சமாக வெளியே கிளம்புறோமா கோயில் வரைக்கும், அதனால சரி வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு இப்போ எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன நான் பவுடர் அடிச்சுட்டேன், மறுபடியும் பவுடர் அடிக்க போகிறேன், அதனால பவுடர் தொடச்சிருந்தேன். நீ என்னம்மா நினைக்கிற மேக்கப் பற்றி? அக்கா டிவி சவுண்ட் கட் பண்ணு. ஃபேன் போட்டு ஒரு நேரம் முடி காய வச்சுட்டு இருந்தேன். இந்த நிலைமையில தான் நான் இப்படி இருக்கிறேன். குளிச்சு வந்து பவுடர் அடித்தேன், பட் இருந்தாலும் வீடியோக்காக மறுபடியும் அடிக்க போகிறேன். அதான் வந்து இரவை நான் எப்பவுமே பவுடர் எடுத்துட்டு இப்படி உதறிடுவேன். எங்கள் அம்மா அப்படியே அடிப்பாங்க கழுத்துக்கு, ஆனால் நான் அப்படி கிடையாது. இப்போ யாராச்சும் பேசுங்கப்பா, ஏப்பா இப்படி பண்ணுறீங்க? அக்கா நீ எனக்கும் நினைக்கிற என்னோட மேக்கப் பற்றி? அது ஒரு மேக்கப்பு, அதை பற்றி நான் நினைக்கணும் வேறு. ஆமாம், அதே மாதிரி முன்னாடி ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நானும் எங்கள் அக்கா ஒரே பொட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக நாங்கள் 2 பேரும் எங்கள் பொட்டை மாற்றிக்கிட்டோம். எனக்கான பொட்டு எனக்கு கிடைக்கல. எங்கள் அக்கா எப்படின்னா இதில் நான் ஒன்று குட்டியாக இருக்கிறத வைப்பேன், இல்லைன்னா பிளாக் கலரில் இருக்கிறத வைப்பேன். ஆனால் எங்கள் அக்கா இதில் கோல்டன் கலர் இருந்தால் மட்டும்தான் வைப்பாங்க. இப்போ ஏதோ ஒயிட் கலர் வச்சுட்டு இருக்கு, தீர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னு நானும் பார்க்குறேன். இல்லை உள்ள ஒரு அட்டை வச்சிருக்கியா? அம்மாட்ட சொல்லிட்டாம்மா வாங்கி தரேன்னு சொல்லிச்சு. நானும் தான் ஒன்று கேட்குறேன். வெளியில் போனால் தான் வாங்க முடியும். சரி போட்டு வச்சுக்கிறேன். இருந்த காசுக்கு தான் நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டேன்ல. அப்பா சரி சாமி, இனி இது எத்தனை நாளைக்கு சொல்லுவோ சொல்லிலாம் காட்ட மாட்டேன். நான் சொல்லி காட்டேன்னு சொல்லவே இல்லை. பொட்டு வச்சுப்பேன். ஐலைனர் இருந்தால் கீழே பொட்டு கீழே ஐலைனர் வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு இங்கே முடி இருக்கனால பொட்டு நிற்காது. முன்னாடி நிற்காதுன்னு வச்சேன், அது அப்படியே பழக்கமாயிடுச்சு. ஐப்ரோ எடுத்துமே வச்சுட்டு இருந்தேன். இப்போ எத்தனை டைம் ஐப்ரோ எடுத்த? அதை முன்னே தெளிவாக வச்சுல. ஐப்ரோ எடுத்த போது வச்சேன் அப்படிங்கிற. எஸ், ஒரு முறை எடுத்தேன். அதுக்கப்புறம் ஐலைனர் இப்போ தீர்ந்து போச்சு. எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்கேன், வாங்கி தருவாங்க. அதுக்கப்புறம் திருப்பூர் சைடே நாங்கள் போகல, அதனால வாங்கவே இல்லை. போனோம் பழனிக்கு போகும்போது. ஆனால் அப்போ இதுன்னு அலைச்சல் தான். நெக்ஸ்ட்டு கண்மை எப்பயாச்சும் தான் போடுவேன், டெய்லியில் போட மாட்டேன். என்ன கண்மை யூஸ் பண்ணுறேன்? ஐடெக்ஸ். முன்னாடி இந்த மாதிரி இதுதான் யூஸ் பண்ணேன், ஆனால் இது இறங்கிட்டு வருது எனக்கு, அதனால இதை அப்படியே ஓரமாக போட்டுட்டேன். இது டாஸ்லரோட ஐலைனர் எனக்கு செட் ஆகல, அதனால நான் அதை அப்படியே வச்சுட்டேன். அதே மாதிரி ஐலைனர் மேப்ளினோட ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன், வேறு எதுவும் யூஸ் பண்ணேன். மை போட்டுக்கிறேன். எங்கள் அம்மாக்கெலாம் நான் மை போட்டு விட்டேன்னா எங்கள் அம்மாக்கு திட்டுவாங்க. ஏன் தெரியுமா? ஏம்மா தெரியலையே. ஏன்னா கண்ணுக்குள்ளே போட்டுட்ருந்தோம்மா, அது கண்ணு எரியுமாம்மா. அதனால என்கிட்ட எங்கள் அம்மா மையே போட்டுக்க மாட்டாங்க. ஒரு கண்ணுக்கு போட்டேன். எப்பவுமே மை போட்டால் மேலே சேர்த்து போடுவோம், ஏன்னா நம்ம கண்ணு அப்படியேப்பட்ட கண்ணு. மை போட்ட கண்ணோட தண்ணி திறந்து விட்டுவிட. மை போட்டாச்சு. இங்கெல்லாம் ஆக்கிப்பேன், அதெல்லாம் எடுத்து மண்டையோட தொடச்சுவேன். ஏன்னா அங்கெல்லாம் நிறைய வெள்ளை முடி இருக்கு. தெரியும், அதை கருப்பாக்கிக்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்குற ரொம்ப 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 அதிகமாக வர கமெண்ட்ஸு, இது என்னோட எங்கள் அம்மா எப்படின்னா அம்பர் இப்படியே கையில் எடுப்பாங்க, இப்படி வச்சுப்பாங்க, குங்குமம் இப்படி எடுத்து வச்சுப்பாங்க, சந்தனம் இப்படி எடுத்து வச்சுப்பாங்க. ஆனால் எனக்கு வராது ஒரு பெண். ஆனால் இந்த பெண் எழுதும், ஆனால் நான் இதை என்னோட இதுக்கு போட்டு எல்லோரும் கேட்ட ரொம்ப
கமெண்ட் வந்தது என்னென்னா, லைவ்லேயாகட்டும் கமெண்ட்லேயாகட்டும் எதாக இருந்தாலும் நீங்கள் ரக்ஸுக்கு நிருவுக்கு என்ன ஹேருக்கு யூஸ் பண்ணுறீங்க, மெயினாக நிருவுக்கு தான் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டது. நான் உனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி முயல், அதாவது ஃப்ரெஷ்ஷான முயல், உயிரோடு இருக்க முயலை பிடிச்சி அதோட ஃப்ரெஷ்ஷான ப்ளட்டை எடுத்து பாப்பாவுக்கு அப்ளை பண்ணி வச்சு குளிக்க வச்சேன். ஸோ நாட்டு முயலோட ரத்தம் கிடச்சிச்சு. அப்போது அதை தேய்ச்சி ஒரு 6 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு முடி வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. நிருக்கு அது மட்டும்தான் போட்டேன். அது நீங்களும் ட்ரை பண்ணுறதுனா உங்களுக்கு அந்த மாதிரி உயிரோட முயல் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அந்த ஆயில் அந்த ரத்தத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். முன்னாடி கொஞ்ச நாளாக குங்குமத்தோடு நிறுத்திட்டேன். இப்போ நாங்கள் ட்ரெஸ் தைக்க போன இடத்துல மறுபடியும் எங்களோட சந்தனத்தை நாங்கள் வாங்கிட்டோம். ஐயோ, அதை ஓப்பன் பண்ணால் அப்படி ஒரு ஸ்மெல் வரும். ஏம்மா அந்த டப்பாவில் கொஞ்சம் மாற்றி வைக்க சொன்னேன். ஐயப்பன் கோயிலுக்குள்ளே போனாலே அந்த சந்தன ஸ்மெல் வரும்ல, இந்த சந்தனம் தான் வச்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த டப்பா வாங்கி காலி ஆயிடுச்சு. ஒருத்தங்க கேட்டு 5 டப்பா என்னமோ வாங்கி கொரியர் போட்டு விட்டேன். காலி ஆயிடுச்சு. ஆனால் இதை மறுபடியும் தண்ணி மிக்ஸ் பண்ண வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முடப்பட்டு இது இதுக்குள்ளேயே கிடக்குது. அடுத்து எங்கள் அம்மா பல்லடத்தில் போயிட்டு நாங்கள் பேஸ்ட் சந்தனம்னு கேட்கும்போது அவங்க இது கொடுத்துட்டாங்க. ஆனால் இது ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்குது எங்களோட நெத்தியில் வச்சா. மறுபடியும் அருள்புரம் போய் ட்ரெஸ் தைக்க வேண்டிய இடத்துல வாங்கிட்டு வந்தாச்சு. அதையும் வச்சுட்டோம். முடிச்சு. ஐலைனர் இருந்தால் எப்பயாச்சும் ஃபுல்லாக போடுவேன், இல்லைன்னா வந்துட்டு விங்ஸ் மட்டும் வரைஞ்சிப்பேன். இன்னைக்கு சந்தனமே கொஞ்சம் இதாக வச்சுட்டேன், மேலே குங்குமத்தையும் சேர்த்து. சீக்கிரம் பயந்துட்டோம்மா. ஐயோம்மா, எம்மா என்னம்மா பண்ணுது? ஏன் இப்போதான் சந்தனம் வச்சேன்? பைத்தியம் கசகசன்னு இருக்குமா, எட்டுன்னு சொல்லுமா. ஐயா கை என்ன பண்ணுது? தண்ணி திறந்து விட்டியா? சரி, ஓகே. இதான் ஃபேஸு. அடுத்து ஹேர் ஸ்டைல் பண்ணும் போது வீடியோ சரி. நான் எங்கள் அம்மாட்ட தான் பண்ணிக்க போகிறேன். சரி, ஓகே. நான் குளிச்சுட்டு வந்து பண்ணி விட்றேன். அரசியோட சொன்னால் இப்போ நீ சீவிட்டு இருக்க. அம்மா தான் சீவியோட. இப்போ இது மட்டும் எடுத்து குத்துனேன். இதுக்கப்புறம் என்னம்மா நீ சீவியோட போகிற? கீழே ஆயிரங்கள் ஜாப்பி. சரி சரி. வந்து பின்னி விடு. எங்கள் அம்மா ஏன் இன்னைக்கு புடவை கட்டியிருக்குன்னா சொல்லுவா, ரீசன் சொல்லுவா. என்கிட்ட டாப்பே இல்லை. இந்த டாப்பு போடலான்னு போட்டா டெய்லர்கிட்ட கொடுத்து இந்த இடத்த கிழிஞ்சிருக்கு தைச்சி தானே ஊன்னுக்கிட்டு மறந்துட்டாங்க. அது வேற கை இது வேற கை மாற்றி அடிச்சு வச்சிட்டாரு. போட்ட பின்னாடி தான் தெரியுது. சரி, வேற ஆப்ஷனாலே இல்லை. இல்லைம்மா, அவர் தைக்கவே இல்லைம்மா. என்கிட்ட டாப்ஸும் இல்லை. அதனால சீரை எடுத்து கட்டி வச்சு கோயிலுக்கு தானே போகிறேன். கோயிலுக்கு தானே போகிறேன்னு ஃபேன் போட. இந்த டாப்பு எங்கள் அக்கா எனக்கு வாங்கி கொடுத்துருச்சு. ஆனால் இப்போ இது எல்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் டே போட்டு போகிறேன்னு எல்லாம் நினைப்பாங்க. சரி, எங்கள் பிள்ளை ட்ரெண்டானதை பார்த்து வாங்கியிருக்காங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு கெட் ரெடி வித் மீ மட்டும் போட்டு வீடியோ அப்லோட் பண்ணிடு. ட்ரெஸ்ஸு புதுசாகவே இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப நீ வந்து காலேஜ் போகும்போது கெட் ரெடி வித் மீ போட்டுக்குன்னு சொல்கிறேன். லைட்டாக லூஸாக இருக்குன்னுச்சு. இப்போ நீ போட்டு ஒரு கெட் ரெடி வித் மீ போட்டின்னா அப்புறம் நீ வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நீ காலேஜுக்கு ஃபஸ்ட்டு வேர் பண்ணிட்டு போகலன்னா அது இப்படி நான் அன்னைக்கு தான் கெட் ரெடி வித் மீ போடுவேங்க. சரி, இந்த வருஷம் பாப்பாவோட கெட் ரெடி வித் மீ காலேஜுக்கு. இந்த வருஷம் பாப்பா கெட் ரெடி வித் மீ காலேஜுக்கு. நான் 50 days போட்டேன், நீ 50 days போட்டுரு. அவளா போட்டுருவா, அழகா போட்டுருவா. அதுதான் போடணும்னு சொன்னேன். 100 days போடுவா சேலஞ்ச். பாத்துக்கிறியா? சரி. என் சேனல்ல போட மாட்டா, உங்க சேனல்ல போட்டு 100 டேல அவ பாரு எவ்வளவு ட்ரெண்ட் ஆறான்னு பாரு. அவளோட இன்ஸ்டாவிலயும், அதாவது உன் இன்ஸ்டாவும் யூடியூப்லயும் மட்டும் போட்டுக்கோ. நீ என்னதுல கூட கொலாப் கொடுக்க வேணாம், பாத்துக்க. சரி, நீ தான் பண்ண மாட்ட, சரியா? அவ பாரு எவ்வளவு அழகா பண்ணனா. அவ அது கிரியேட்டிவிட்டியா யோசிப்பா. ஃபேன் போடுறேன், மன்னிச்சிருங்க, என்னால முடியல.
மேடமுக்கு தலை சீவி விட்டாச்சு. இது வந்து நம்ம செடியில் பூத்த ரோஸு. நம்ம அன்னைக்கு வாங்கிட்டு வந்த முல்லைப்பூ கட்டி வச்சுருந்தேன். ஜடை வந்து 5 கால் ஜடை எடுத்து பின்னிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பூ கசுங்கல்ல மேடம் ரெடி ஆகிட்டாங்க. இதுதான் மேடமோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம எனக்கு அப்படியே ஒரு ஃபோட்டோ ஸ்டெடியாக உட்கார். இதுதான் ஸ்டெடியா உங்கள் ஊரில்? அதுதானே. சளி பிடிச்சதும் பிடிச்சிச்சு. அப்பா அடா பண்ணுறா. ஆனால் இந்த கலர் எனக்கு நல்லா இருக்கலம்மா. இது பூ கட்டுறா. நம்ம வைக்கும்போது கூட அழகு கொடுக்க மாட்டேங்கிறா. இல்லை, இது 2 நாளாக பூத்து இருந்துச்சு, செடியிலே இருந்துச்சு. டார்க்காக அப்படியே ஒன் சைடாக திரும்பி பார்க்குற மாதிரி இப்போ தமிழ் கலராக. அடுத்து என்ன வீடியோ போடுறதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டாடா பை பை. இனிமேல் டெய்லியும் ஒவ்வொரு லாங் வீடியோ வரும்னு சொல்லிடு. கண்டிப்பாக வரும். நீ சொல்ல ரக்ஷு. கண்டிப்பாக டெய்லி ஒவ்வொரு லாங் வீடியோ வரும். இப்போ எல்லாம் கிளம்பிட்டு. 5 மணிக்கு வந்துடும். ஓகே பாய்.